கேட்லாம் திறந்தாச்சு. வாட்ச்மேன் இல்லை போல். சரி அப்படியே வண்டி ஏறிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஒரு இன்சைடு பார்க்கிங், சரியான பார்க்கிங் இது. சோப்பு விட்டு வந்துட்டீங்க, ஷாம்பு தேவைப்படுமே காரக்கழுவுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருக்கட்டும். இங்கே டீசல் ரேட்டு பார்த்தீங்களா, 82 ரூபா 19 பைசா தான். நம்ம ஊரோட 10 ரூபா கம்மி. ஒரு தீவு, அது என்ன தீவுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் ஐலாண்டுப்பாங்க. அதாவது நதிகளான தீவுங்க. தீவுனாலே முக்கால்வாசி வந்து கடல் தீவு தான் இருக்கும். இந்த கடல் சுற்றி கடல் இருக்கும், நடுவில் மட்டும் ஒரு இடம் இருக்குது, அது பேர் தான் வந்து தீவுமோ. அது கடலில் தான் மேக்ஸிமம் இருக்கனால கடலில் இருக்க தான் தீவாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த மஞ்சூலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நதிகளான தீவு. வந்தா இருக்கு பாருங்கள், வீடெல்லாம் ஒரு மாதிரி ஹைட் ஏற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான தீவுங்க இது. ஃபுல்லாக அசாம் வீடு இந்த மாதிரி தான் இருக்குது. கிச்சனா? கிச்சன் கிச்சனை பாருங்க. பூரா இங்கே பாருங்க, மாவா போட்டு சமைக்கிறார் நமக்கு. மாவா போடும் எங்கள் அண்ணன் வாயில் போட்டு சமைக்க போறா. இங்கே பாருங்க, சிரிக்க செய்கிறார். சிரிப்பு அழகன், சிரிப்பு அழகன். என்ன வாயில மாவா போட்டு உள்ள வைக்க போற, தட்டிட்டாரு. பாய். ஏன் பாய்? ஏன்னா சாப்பாடு எடுத்துட்டு இன்னும் பண்ணுற எடுத்துட்டு இன்னும். தேங்க்யூ பாய். தேங்க்யூ பாய். பாய் சாமி இருங்க பாய். நீங்கள் வேற பாய். ஏன் பாய் சங்கடமாக்குறீங்க நம்மளை? மாவா போட்டுட்டு என்ன பண்ணுறது? ஏன் பாய் நம்மளை போட்டு உசுரம் வாங்குறாரு? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, கூகுள் இந்த லெஃப்டில் காமிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்டில் போவோம். கூகுளின் அட்டூழியம் அப்படின்னு ஒரு பெரிய சீரியஸ் போடலாம்னு இருக்கேன். ஸோ இந்த செட்டப் தான் பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் நான் எந்த ஊரில் இருக்கேன்னு. சொன்னால் நம்ப மாட்டீங்க. அப்படியே அந்த ரோட்டில் ஓட்டிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்ததில் இங்கே பாருங்கள், பாலி வந்துட்டோம். ஜூஸு, தண்ணி. இந்த ஜூஸ் நம்ம தான் கொண்டு வந்தோம். தண்ணி, இதில் முட்டை, 3 முட்டை, ஊறுகாய். ஸோ நம்ம இப்போது அருணாச்சலில், கிழக்கு அருணாச்சல், அதாவது ஈஸ்ட் அருணாச்சலில் இருக்க பசிகாட்டில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பசிகாட்டிலேருந்து அசாமில் இருக்க மஞ்சூலி ஐலாண்ட் அங்கே போக போகிறோம். அதை முடிச்சுட்டு எங்கே போகிறது ஐடியா இல்லை. இந்த வீடியோ எங்கே போய் முடியுங்கிறது ஐடியா இல்லை, ஏன்னா போகிற போக்கில் போக போகிறோம். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம எப்படி தமிழ்நாட்டிலேருந்து ஸ்கார்பியோ எண்ணில் சிக்கிம், அருணாச்சல்லாம் போயிட்டு இங்கே வந்தவங்களுக்கான முழு வீடியோ சேனல் இருக்குது, மறக்காம பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைசியும் பார்த்து லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலு பராத்தா, அப்புறம் பூரிங்க. இந்த ஆலு பராத்தா அந்தளவுக்கு வந்து சரியான சைடிஸ் இல்லை, பூர்வா மட்டும் தான் இருக்குது. தயிர் தான் செம்மையாக இருக்கும். இது ஒரு அருமையான ரூமுங்க. 2 நாள் இந்த ரூமில் தான் நம்ம இருந்தோம். ஸோ செம்மையாக இருந்தது. 2 நாள் இருந்தது வந்து கொஞ்சம் நல்லா ஹோம்லி ஃபீல், அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு. இங்கே கேட்லாம் திறந்தாச்சு. வாட்ச்மேன் இல்லை போல். சரி அப்படியே வண்டி ஏறிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஒரு இன்சைடு பார்க்கிங், சரியான பார்க்கிங் இது. நல்லா போடல பின்னாடி. அஞ்சு லிட்டர் கேன் எடுத்தாச்சா? போலாம். ரைட், ஒரே ஏற்றிரு வண்டி பஸ் போகாத மாதிரி. அவ்வளோதான், ஜம்முன்னு ஏற்று. சோப்பு விட்டு வந்துட்டீங்க, ஷாம்பு தேவைப்படுமே காரக்கழுவுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருக்கட்டும். மஞ்சூலி ஐலாண்டு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற பசிகாட் ரூம்லேருந்து 201 கிலோமீட்டருங்க. 5 மணி நேரம் 4 மணி நேரம் 5 நிமிஷம் காமிக்குது. ஸோ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா சாப்பிட்ற இடத்துல அந்த கவர்மெண்ட்டு பிடபிள்யூ ஆஃபீஸர்ஸு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வந்து இந்த அருணாச்சல் சாப்பாடு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் வந்து இந்த இட்லி இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து பெரும்பாலும் டெய்லி சாப்பிட்றதே பூரிங்க. இங்கே பூரி டெய்லி நம்மளால் சாப்பிடவே முடியல. நமக்கு பொதுவாகவே எனக்கு பூரி பிடிக்காது, ஆனால் இங்கே டெய்லி பூரி சாப்பிட்றாங்க. அதுக்கு வந்து கரெக்டான சைடிஷும் இல்லை, உருளைக்கிழங்கும் இல்லை, அதில் என்னென்னவோ வேறு போட்டு வைக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்க மாட்டேங்கி. பட் இவங்களோட பிரதானமான உணவே காலைல பூரி தான் சாப்பிட்றாங்களா அவர் சொல்கிறாரு. கஷ்டமாக இருக்குங்களா ஆகிட்டாரு, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த பூரி சாப்பிட்றது சொன்னேன். நீங்கள் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் பற்றி சொல்ல விரும்புறீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டூ மச் ஆயிலா இருக்கு, டேஸ்ட்டும் இல்லை. பர்టిక్యులரா
இது அருணாச்சல் மேலே ஃபால்ட் இல்லை, அந்த பர்டிகுலர் ஹோட்டல் மேலே தான் ஃபால்ட்டு. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த அருணாச்சல்லே பிடிச்சி சாப்பிட்ட பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன தெரியுமா? மிலிட்ரி கேண்டீனில் சாப்பிட்ட தோசை. சரியாக டேஸ்ட்டு, அப்படி ஒரு டேஸ்ட்டு. சாம்பார்லாம் பருப்பு அப்படி இருந்துச்சு. இங்கே டீசல் ரேட்டு பார்த்தீங்களா, 82 ரூபா 19 பைசா தான். நம்ம ஊரோட 10 ரூபா கம்மி. பசிகாட்லேருந்து வெளியில் போகிறோங்க. அசாம் வந்துருச்சு. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட பேசின பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பசிகாட்டில் இருந்து தான் வந்து இந்த என்டையர் அருணாச்சலுக்கு வந்து ரைஸ் போதாங்க. அதாவது அரிசி எல்லாமே இங்கே தான், நெல்லுலேருந்து எல்லாமே வந்து இங்கே தான் உற்பத்தி பண்ணுறாங்களாம். இங்கே உற்பத்தி பண்ணி தான் போதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பசிகாட் தான் வந்து பெரிய லெவலில் இருக்க சமப்பரப்பு இங்கே. அதனால இதுதான் வந்து அரிசி உற்பத்தி ஆகிற இடம். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜீவாஸ் இந்த மாதிரி ரைஸ் பவுல் ஆஃப் அருணாச்சல் அப்படிம்பாங்களாம். பார்த்தீங்கன்னா அசாம் ரோடை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு இந்த அசாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா அப்படியே வந்து அந்த என்ன சொல்கிறது, அப்படியே இயற்கையாக அப்படியே வாழ்கிறாங்க. ரோடை பாருங்களேன், எல்லா இடம் க்ரீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த ரோடு. இத்தனைக்கும் நம்ம பிளெயினில் தான் இருக்கோம், அதாவது வந்து மலையில் இல்லை, அந்த தரையில் தான் இருக்கோம். தரையிலே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்டு அவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வேறு ஏதாவது நல்லா டிப்பிக்கலான வீடை காமிக்கிறேன். அப்படியே இயற்கையாக இருக்காங்க, அந்த ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் இருக்காங்க, அந்த பழமையோடு இருக்காங்க. ஆனால் இவங்கள்ட்ட வந்து ஓரளவு ஒரு சிலர்கிட்ட வந்து நல்லா கார் வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனாலும் இன்னும் அந்த பழைய மாதிரியே அந்த வீடு வச்சு அதிலே வாழ்கிறாங்க. அது பார்க்கவே வந்து புதுசாக இருக்குது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பேர் வந்து ரொக்ஸினாங்க அந்த ஊர் பேர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரே ஒரு பிஸியான ஊர். ஏன்னா வந்து இந்த ஊர் வந்து மேஜர் ஹப்பாக வச்சு தான் ஸ்ட்ரைட்டாக போனால் அருணாச்சல், ரைட்டில் போனால் அசாமும் இருக்கிறது அருணாச்சல், அந்த மாதிரி பிரியுது. ஸோ அதனாலே இந்த ஊர் வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஊர். இந்த பார்டர் இருக்குனால அதான் செக் போஸ்ட்லாம் இருக்குது பாருங்க. 167 கிலோமீட்டர் இருக்குங்க, 3 மணி நேரம் 29 நிமிஷம். ஸோ மஞ்சூலியில் அப்படி என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சூலி வந்து ஒரு தீவு. அது என்ன தீவுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் ஐலாண்டுப்பாங்க, அதாவது நதிகளான தீவுங்க. தீவுனாலே முக்கால்வாசி வந்து கடல் தீவு தான் இருக்கும். இந்த கடல் சுற்றி கடல் இருக்கும், நடுவில் மட்டும் ஒரு இடம் இருக்குது, அது பேர் தான் வந்து தீவுமோ. அது கடலில் தான் மேக்ஸிமம் இருக்கனால கடலில் இருக்க தான் தீவாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த மஞ்சூலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நதிகளான தீவு. வந்தா இருக்கு பாருங்க, வீடெல்லாம் ஒரு மாதிரி ஹைட் ஏற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான தீவுங்க. இது ஃபுல்லாக அசாம் வீடு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ரைட் சைடில் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அருணாச்சலோட ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸுங்க, பழைய பஸ்ஸு. எப்படி இருக்குது பாருங்கள், வித்தியாசமாக இருக்குல்ல பின்னாடி. ஸோ இங்கே பாருங்கள், பெட்ரோல்லாம் பாருங்கள் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பக்கத்துலேயே பாருங்கள் அந்த பெட்ரோல்லாம் விற்கிறாங்க பாருங்கள். அங்கே ஒன்று நிற்கிறாங்களா, இங்கே பாருங்கள், இங்கே விற்கிறாங்க பிளாக்கில். பல்க்கும் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து கம்மியாக தான் பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணுவாங்க போல். பல்க்கு அடிக்கடி இருக்குது, பல்கே கிடைக்காம ஊர் கிடையாது, பல்க்கு நிறைய இடத்துல இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி பிளாக்கில் விற்கிறாங்க, அப்படியும் போடுறாங்க. ஸோ இந்த பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் வீடெல்லாம். அதாவது ஹைட் ஏற்றிருப்பாங்க, சுற்றி பச்சை பசேன்னு, பின்னாடியெல்லாம் இடம்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு லாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒரு இது மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் எப்படி இந்த தோட்டத்தில் வீடு இருக்கோ அதே மாதிரி செட்டப்பில் இவங்க வச்சுருப்பாங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தொங்கானி அப்படின்னு ஒரு ஊருங்க. ஸோ அந்த ஊரில் இங்கே பாருங்க, ஏதோ வந்து ஃபங்க்ஷன் போல் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க உட்காந்து. ஸோ ஹைவேஸ்லேருந்து கீழே இறக்கிடுச்சு ரோடு. இது ஒரு வில்லேஜ் ரோடுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சுளி ஐலாண்டுக்கு வந்து கரெக்டாக 84 கிலோமீட்டர் இருக்குது. 1 மணி நேரம் 44 நிமிஷம் காமிக்குது. ரோடு ஆனால் சூப்பராக இருக்குங்க. இப்போயே அந்த ஐலாண்டு மாதிரி ஒரு தீமுக்கு வந்துட்டோம். இப்படி தான் ஐலாண்டு தீம் இருக்கும், அதே தீமுக்கு வந்துட்டோம். ரோடு பாருங்க, சும்மா நச்சுன்னு இருக்கு, வித்தியாசமான தீமில் நல்லா இருக்கு இதை பார்க்குறதுக்கு. இவ்வளோ நேரம் அந்த தீம் வேறு, இந்த ரோடு போகிற தீம் வேறு. ஸோ இந்த ரோட் ட்ரிப் வந்தோம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தீமாக பார்த்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் வண்டி. ஸோ இந்த ரோடு பாருங்கள், இன்னும் முடியலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்போம். இதே ரோடு தான் கண்ணி வாங்கிட்டே இருக்குது. வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 26 டிகிரி இருக்குங்க இப்போ. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டுக்கு வந்து 67 கிலோமீட்டர் இருக்குது. 1 மணி நேரம் 22 நிமிஷம் காமிக்குது. ஸோ இந்த செட்டப் தான் பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் நான் எந்த ஊரில் இருக்கேன்னு. சொன்னால் நம்ப மாட்டீங்க.
அப்படியே அந்த ரோட்டில் ஓட்டிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்ததில் இங்கே பாருங்கள் பாலி வந்துட்டோம். இந்த ரோடு இன்னும் முடியலைங்க, போய்கிட்டே இருக்குது இதே மாதிரி ரோடு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் இதே ரோட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். எத்தனை கிலோமீட்டர்? இன்னும் 44 கிலோமீட்டர் இருக்குங்க நமக்கு. ஸோ இதே ரோட்டில் கன்டினியூ பண்ணுவோம். வெல்கம் டு மஜுலி. ஒரு வழியாக வந்துட்டோங்க இங்கே. ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 12:51. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா வந்துடும். ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னா அந்த ஐலாண்டே வந்துடும். ஸோ இதை காமிக்கிறக்காக நிப்பாட்டினாங்க. இதெல்லாம் வந்து இங்கே இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. என்னென்ன இருக்குது எல்லாம் காமிச்சிருக்காங்க உங்களை. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் மஜுலி ஐலாண்டுங்க. அந்த ஊருக்குள்ளே வந்துட்டோம். பெருசாக அந்த ஊர் வந்து பெரிய லெவலில் எதுவும் இல்லை, பட் செம்ம ஃபேமஸுங்க அந்த ஊர். கூகுளில் அப்புறம் வந்து யூடியூப்பு எதில் போட்டாலும் இந்த மஜுலி வரும். நான் அவ்வளோ ஃபேமஸான தீவு. இந்தியாவிலே மிகப்பெரிய அந்த நதினால் ஆன தீவு வந்து இந்த தீவு தாங்க. இந்த போகிற வழியில் ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்த்தா எந்த ஹோட்டலில் பேக்கரியில் வந்து பப்ஸ் வாங்குறோங்க. இந்த பப்ஸ் வந்து அப்படியே சாப்பிடுவோம். 10 ரூபாய்ங்க அந்த பப்ஸு. Few moments later. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வண்டி போகுது பார்த்தீங்களா. ஸோ அதாங்க மெயின் ரோடு, இந்த மஜுலி ஐலாண்டு ரோடு. ஸோ வர வழியில் இங்கே மாதிரி சாப்பிட வந்தோம். தனித்தனியாக ஹட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு இந்த அசாமில் பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த புல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த புல் வந்து எல்லா இடத்துலையும் வளருது. இதே சைஸுக்கு மேலே வளர மாட்டேங்குது. இதே சைஸில் தான் இருக்குது, வெட்டவும் மாட்டேங்காங்க. இதே சைஸில் தான் இருக்குது, மேலே தான் எலும்பவே மாட்டேங்குது இதுக்கு மேலே. ஸோ பாருங்கள் தீமு தான். சும்மா உள்ள ஒரு 4 பிளாஸ்டிக் சேர் போட்டாங்க. खाना खा रहा है। ஓகே ஓகே பாய். खाना खा रहा है। இது ஒரு செட்டப் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான செட்டப்பு. கிச்சனா? हाँ किचन किचन। கிச்சனை பாருங்கள். कुकर। குக்கு. कुकर। வெறும் சமையல்காரம். ए बोल बेटा। अच्छा है। आइए केबिन के काउंटर में जाएंगे। அர்ஜுன் ரெஸ்டாரண்ட். अजन रेस्टोरेंट। அர்ஜுன் ரெஸ்டாரண்ட் अजन रेस्टोरेंट। தான் போட்டுருக்கு பாருங்க. अजन रेस्टोरेंट। आइए। நல்லா இருக்கும் மெனு கார்டு. ये माइनो கல்லாப்பட்டியில் கூட்டு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காரு நம்மகிட்ட. तमिल नहीं आता है। தமிழ் நையாத்தா. नहीं आता। जो अंग्रेजी में लिखा हुआ है ना, इंग्लिश में लिखा हुआ है, आपको समझ में आएगा? नहीं। ஓகே பாய். அம்மா என்ன சாப்பிடுவோம்? मिर्च साल ठीक है, मूड तारीख। என்ன சப்ஜியா? गौरी पापा दो थाली, दो करी। हाँ दो करी। हाँ करी तीन था ना। हाँ 3 थाली करी। सब्जी। यस। हाँ सब्जी दाल और मिल रहा क्या सब्जी? क्या? आपको पापड़ मिलेगा, सलाद मिलेगा, हाँ करी वेज करी वो सब मिलेगा। तो दही नहीं मिलेगा। दही नहीं, स्वीट नहीं। दही हमारे यहाँ पे पसंद नहीं भाई। दही नहीं। வேற எதுவுமே கிடையாதா? दही नहीं खाते। சப்பாத்தி வேணாம்? இல்லை வேற எதுவுமே குழம்பு எதுவுமே கிடையாதா? गम मुंबई में था, सबका सब என்ன குழம்பு? सबका था। தாலா? ஐயோ मेरे को मालूम है। दही खाता है। बाय வெல்கம் ஸ்வீட்ல வேணாம். டேஸ்ட் கறி குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்க சொல்லு. एक नॉन वेज करी लिटिल டேஸ்ட் லிட்டில் டேஸ்ட் நவ் நான் இப்போ இல்லை. இன்ட்ரெஸ்டிங் ஸ்பாட். इंटरेस्टिंग मजुली स्पॉट इंटरेस्टिंग मजुली स्पॉट मतलब ये हम लोग का இந்த மஜுலியில் வந்து நிறைய ஏரியா இருக்கான். இதில் வந்து இந்த கோலப்பரின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த கோலப்பரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பொருளாதாரத்துக்கு வந்து இந்த இடம் தான் வந்து நிறையா பணம் வருமா.
ஸோ இதான் அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ அது தவிர நிறைய இடம் இருக்கா இங்கே. பூரா இங்கே பாருங்க, மாவா போட்டு சமைக்கிறார் நமக்கு. மாவா போடும் எங்கள் அண்ணன் வாயில் போட்டு சமைக்க போறா. இங்கே பாருங்க, சிரிக்க செய்கிறார். சிரிப்பு அழகன், சிரிப்பு அழகன். என்ன வாயில மாவா போட்டு உள்ள வைக்க விட தட்டிட்டாரு. பஸ்டர் வாயில ஓட்டு தலைவா, அவ்வளோதான் தலைவா. எப்படி சுட சுட கோழி அடிச்சு கோழி குழம்பு வச்சுதான் அவளையே, நம்ம ஊர் மாதிரியே. இங்கிட்டு இந்த இதில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க, கோழி அடிச்சு கொடுத்துட்டாங்க. அங்கே இன்னொன்று ஓடுது, இதை கேட்டால் இதையும் அடிச்சு கொடுத்துருவாங்க போல. ரைஸா அதுக்கு வந்துருச்சா என்ன ப்ரோ? நமக்கு இல்லை ப்ரோ, நாய்க்கா இருக்கும் ப்ரோ. நாய்க்கா இருக்கும் ப்ரோ, நமக்கா இருக்காது ப்ரோ. உள்ளே போய் அண்ணன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இன்னைக்குள்ளே செய்வாரா இல்லையா, இங்கேயே உட்கார வைக்கிறாரா? பாய் வாத்து வாத்து. இந்த பாருங்க, வாத்துக்கறி கேட்டால் செய்வாங்க போல். இங்கே கோழிக்கறி. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறாருங்க அண்ணே நமக்காக. பாய் வெஜ் தாலிக்கா क्या क्या साइड डिश பாய்? आलू आलू, हाँ कालीफ्लावर दाली सब्जी, हाँ और डाली है दाल. ओके, ड्राई सब्जी, ये वाला फूलगोभी भाजी. ओके 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 बाय. ये वाला मटर घुगनी. मटर ओके. मटर, ये राइस. ओके बाय. बाय रेडिया बाय. ना रेडी ता बराबर. बाय बस की बाय. पूरा भूख लगा हुआ है ना. ठीक है खाना लगा. वो कहाँ गया? वो कहाँ गया? अपना अन्ने अपना मरिகிறார். आया था ना वो तो आया था, जो आया था ना वो कहाँ गया? अन्ने अपना मरिகிறார். விட்டா என்னடா பண்றடி? हो गया आलू फ्राई आलू फ्राई हो गया. उसमें पापड़ फ्राई कर दे. पापड़ फ्राई फ्राई कर दे. போடு பாய் அவ்வளோதான் பாய். பப்பட் लिज्जत पप्पड़. போடு பாய் சூப்பர் பாய். அவ்வளோதான் பாய். ओके, 3 हो जाएगा. इसको हो जाएगा. கொண்டக்கல்ல ஊற வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பாசி பேர் ஊற வச்சுருக்காங்க. இங்கேயும் கொண்டக்கல்ல ஊற வச்சுருக்காங்க. आप लोग का मर्जी है, जो ले सकता है. जो ले सकता है ले सकता है. आप लोग का मर्जी है. क्या भाई? फ्रिजा भाई, फ्रिज. हाँ चिकन. हाँ கோழி गाहरी बोलता है. गाहरी கறி. கோழிக்கறி. ஓகே பாய், தேங்க்யூ. இதில் பம்ப் அடிச்சுக்கலாம் உங்கள் கையை. இந்த ஹேண்ட் வாஷ் எடுத்துருவா. பம்ப் அடிச்சு தான் கழுவேன் நான். ஹேண்ட் வாஷ் எடுத்துருவா. தம்கல். இது வந்து தம்கல் வாங்கலாங்க. மேரா டவுன்னா அடிப்பம்பு. இங்கே தம்கலாம் அது பேர். मटर भी है, मटर लगा के रखा हूँ. जरूरत पे मटर लगा के पानी निकाल लेता हूँ. ये नहीं करता हूँ. दमकल यूज नहीं करता हूँ. என்ன சொல்கிறாங்க, மோட்ரு போட்டிருக்காரான். மோட்ரு இருக்கான், இதுவும் இருக்கான். வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் சொல்லல அவர். ग्रीन मटर. ओ करके रखा है ग्रीन मटर. देखिए பச்சை பட்டாணி. पठार बोलता हूँ. பட்டாணி पठानी பச்சை பட்டாணி. मटर ये लगा के ग्रीन मटर लगा के रखा है. இதான் பச்சை பட்டாணிங்கிறாரு. எதை காமிக்கிறான்னு இல்லையே. பச்சை பட்டாணி இதுவா? ஓகே. मटर बोलता हूँ. ग्रीन मटर होता है ना. பச்சை பட்டாணி. நான் அடிக்கிறேன். யூ கேன் விடு பாய். நான் அடிக்கிறேன் பாய் உனக்கு.
ஆ பாய் இந்தா பாய் ஏய் ஐலேஸ் தான் அடிச்சுவோம் பாய் हम लोग का कल्चर हम लोग का பாய் எல்லா ஊர்லேயும் கல்ச்சர் இப்படி தான் பாய் இருந்துச்சு ஒரு காலத்தில் ये मछली का कल्चर है மதுரை கல்ச்சர் ஆ का कल्चर है ये ऐसे ही चलते हैं हम लोग ऐसे ही चलता हूँ ம் भाई பாய் எப்படிங்க பாய் गोवा भाई गोवा பிடிக்கல பாய் நான் அடிக்கிறேன் பாய் நீ விடு பாய் गोवा 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 ये இங்கிட்டு வா பாய் இங்கிட்டு வா பாய் நீ இங்கிட்டு வா பாய் பாய் இங்கிட்டு வா பாய் किधर है गोवा 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 मतलब அடி பாய் गोवा मतलब फ्रूट மதுரையில் வந்து आयरन नहीं है इसमें आयरन नहीं है थोड़ा बहुत है लेकिन ओहो आलू 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 உருளைக்கிழங்காண்டா அது पोटैटो பொட்டேட்டோ आलू हम लोग आलू बोलता है आलू पोटैटो आलू बोलता अल्लू अर्जुन वो गिर पोटैटो, गया उड़ाकलंग। वो तो गिर गया था ना खराब हो गया उसके लिए फेंक दिया கெட்டு போனா கீழே போட்டாராங்க ஏய் குளிப்பாட்டா லே யோய்ஸ் तो खराब हो गया उसके लिए फेंक दिया ஸோ பார்த்துவோம் கெட்டு போனதுனால தான் கீழே போட்டிருக்காரு நல்ல पोटैटो இல்லை ओके बाय अड़ी पर நமக்கு बाय बाय पंप करो ओके बाय 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 पंप करो वाह वाह पंप करो ओके भाई थैंक यू भाई एना भाई ओके भाई बाय बाय बोल भाई அதோட மனசே இல்ல பாய் भाई ठीक है वो लगा रहता हूँ கூட்டு வாங்க பாய் சாப்பாடா பேசிட்டே இருக்காரு அண்ணன் சாப்பாடு ஒன்றரை மாடிக்காரு ஃப்ரெண்ட்ஸ் கூடுசா பத்திக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆனா ஆக மாட்டேங்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவருங்க லைட்லாம் இருக்கு நம்பர் கொடுத்தீங்களா ஃபோன் நம்பரு சரி விடுங்க அப்போ போயில பொழுது போனா ஃபோன் அடிச்சு பேசுவோம் போச்சு கீழே போட்டான் சோறு கொண்டு வந்ததை பாய் ஏன் பாய் ஏண்ணா சாப்பாடு எடுத்துட்டு இன்னும் பண்ணுற எடுத்துட்டீங்க தேங்க்யூ பாய் தேங்க்யூ பாய் 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 சாமி இருங்க பாய் நீங்கள் வேற பாய் ஏன் பாய் சங்கடமாக்குறீங்க நம்மளை மாவா போட்டுட்டு என்ன பண்ணுறது ஏன் பாய் நம்மளை போட்டு உசுரம் வாங்குறாரு ஸோ என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா தால் இது சாம்பார் மாதிரி ஒன்று உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரு சேலட்டு துவையல் மாதிரி ஒன்று ஊறுகாய் ஒன்று மிளகா ஒன்று அப்பளம் ஒன்று அப்பளம் பொரிச்சது எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் எப்படின்னு சொல்லி சாப்பிட்டு சோறு நல்லாயிருக்கு ரைஸ் நல்லாயிருக்கு சப்ஜி நல்லாயிருக்கு அக்கா கேரட்டில் பாருங்கள் கொண்டக்கடலாம் போட்டிருக்காங்க ஏய் வேற கையை உள்ளே விட்டுருக்கேன் கொண்டக்கடலை கேரட்டு எல்லாம் போட்டிருக்காங்க இதை கொண்டு வந்து நம்மகிட்டே வச்சுட்டாங்க நல்லா சாப்பிடுங்க தம்பின்னு அதனாலே நல்லா ஒரு வெளி வெளுத்துரும் आप लोग का नाम पे पटना टूर से आया मैं போ எனக்கு போ ஆ அண்ணன் வந்து லைட்டாக இதில் இருக்காப்புல இதில் மப்பில் இருக்காப்புல அதனால பார்த்தீங்கன்னா கொல்றாப்புல சாப்பாடு அன்பு தொல்லை ஓராக இருக்குங்க பயங்கரமான அன்பு தொல்லையாக இருக்குது இப்படி திரும்பினோம்னா ஏதாவது கொண்டு வந்து வாயில் வச்சிடறாப்புல அந்த அளவுக்கு பெரிய அன்பு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல எனக்கு மறுபடியும் வந்துட்டார் पोटैटो பாய் நான் பாய் மறுபடியும் வந்துட்டார் அண்ணே காலிஃப்ளவர் வந்து கொண்டு வந்து பரிமாறிட்டு இருக்காரு கிச்சனில் இருக்கிறதோட நம்மகிட்ட தான் அதிகமான காய்கறிகள் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் தீட்டு வந்துடுறாரு உள்ளேருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு அன்பு தொல்லையில் மாட்டிக்கிட்டோம் நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சாப்பாடு ஒரு வரையும் சொல்ல முடியாது எஸ் நல்ல சாப்பாடு தான் பாய் அசாமீஸ் ரைஸ் ஆங்க அது फूड असम का है पूरा वो पूरा भुजी भाई है अपना हाँ और कोई टेंशन नहीं है कोई प्रॉब्लम नहीं देगा பச்சை தள்ளிட்டு இருக்காரு प्रॉब्लम का वो नहीं है எனக்கு எல்லாம் ஆனால் கொண்டக்கடலை நிறையா யூஸ் பண்ணுறாங்க இங்கே அங்கேயே ஊற போட்டிருந்தாங்க நிறையா இங்கேயும் நிறையா இருக்குது பாருங்க ठीक है आप लोग खा लीजिए போதும் பாய் தேங்க்யூ பாய் थैंक यू தேங்க்யூ பயனான அன்பு தொல்லையாக இருக்கே இதை பற்றி மோக கருத்து தாங்கம்ல அதுக்காவது சாப்பிடுங்க ப்ரோங்கிறிய தவிர சாப்பிட விட மாட்டேன் யாரையுமே எல்லாத்தையும் தட்டி விட்டுல போற எல்லாருமே இங்கே ஒரு மாறு இருக்காங்க இங்கே நம்மளோட சாப்பிட வந்தவரும் அதே மாதிரி கெட்டப்பில் மாறிட்டாப்ல
ஸோ அவ்வளோதாங்க, சாப்பிட்டாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த மஜுலி ஐலாண்ட் வந்து முடிந்தது. ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கப்பலில் போனோம்னா வந்து ஆன்லைன் பதிவு பண்ணணுமா. நமக்கு வந்து ஸ்லாட் இல்லைங்க. ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். ஆன்லைனில் புக் பண்ணதில் வந்து நமக்கு எந்த ஸ்லாட்டுமே இல்லை. ஸோ அதனால வந்து நம்ம கப்பலில் போக முடியாது. ஸோ அவ்வளோதான். அப்போ வந்து நம்ம ரிட்டன் இதே ரூட்டில் வந்து டுவர்ட்ஸ் பேக், இப்போ வந்த ரூட்லேருந்து 25 கிலோமீட்டர் போயிட்டு பாலம் ஒன்று கிடக்கும் 75 கிலோமீட்டர் தள்ளி. அந்த பாலத்தில் ஏறி ஊருக்குள்ளே போனோம். அதாவது வந்து இந்த ஐலாண்ட்லேருந்து நம்ம இதுக்குள்ளே போனோம், என்ன சொல்கிறது, நாட்டுக்குள்ளே போனோங்கிற மாதிரி எடுத்து போனாங்க. இந்த ஐலாண்ட்லேருந்து ஒரு அந்த தீவுலேருந்து வெளியில் வரணும். சரிங்களா, அந்த பாலத்துக்கு போனால் தீவுலேருந்து வெளியில் வர முடியும். வெளில வந்துட்டு திருப்பி வந்து நம்ம டுவர்ட்ஸ் வந்து உள்ளே போவோம். இன்றைக்கான பிளான் வந்து இன்ன வரையும் எங்கேன்னு தெரில, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இப்போ எல்லாம் சாப்பிட்டாச்சு, வயிறு முட்டை காலையில் எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி. நமக்கு வந்து பாய் வந்து நம்மளை கொண்டு விட்டார். அன்பு தொல்லை ஓவராக இருக்குங்க. எப்படியோ எங்கே போனாலும் தெரில. இப்போ சாப்பிட்டுட்டுருக்கேன், நிறைய பாதியோடு போயிட்டாப்புல. லைட்டாக வந்து போட்டாப்புல ஒரு மாவை ஒன்று போட்டாப்புல, அது கிரிட்டுன்னு மேலே ஏறிடுச்சு போல் அவருக்கு. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நம்மளை போட்டு உசுரை வாங்கிட்டாப்புல. சரி இருக்கட்டும், வாங்க இப்போ கிளம்புவோம். இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கப்பலில் கிடக்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி குஜராத்தில் போயிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு கப்பல் காரை வந்து கப்பல் ஏற்றி. ஸோ அது வந்து படா சைஸ் கப்பல், அதாவது பெரிய கப்பல். இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கப்பலுங்க. இப்போ இந்த கப்பலில் போனோம்னா, நாளைக்கு நம்ம கப்பலில் போனோம்னா இன்றைக்கி புக் பண்ணணும், நாளான்னைக்கு போனோம்னா நாளைக்கு தான் புக் பண்ணணும். அதாவது 1 day பிஃபோர் மட்டும் தான் புக் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் வந்து மேக்ஸிமம் மூணு கார் தான் ஏற்றுவாங்க. ஆளுங்க வந்து 57 பேர் ஏற்றுறாங்க. கார்னா 3 கார் தான் ஏற்றுறாங்க. பைக்குனா 12 பைக்கு. ஸோ லிமிட்டடாக தான் ஏற்றுறாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. இது நம்மளோட சடன் பிளான். இங்கே வர்றதுக்கு இப்போ ஐடியாவே கிடையாது. நம்ம ஆக்சுவலாக நம்ம ரிட்டர்ன் போகிற ரூட்டில் இது ஒன்று இருக்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி தான் பார்க்க வந்தோம். காருக்கு 600 பைக்கு 600 கன்வீனியன்ஸ் ஃபீ ஒரு 31 சொல்லிட்டு 650 ஒரு காருக்கு. ஒரு காருக்கு 650 நம்ம அடல்ட்டுக்கு வந்து 20 அது என்ன கேட்டுருன்னு நினைக்கிறேன். கார் வந்து 650 அடல்ட்டுக்கு 20 1 hour ரைடுங்க. அதாவது இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு போகிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகுது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த மஜுலி ஐலாண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலை ரிட்டன் ஒரு 70 கிலோமீட்டர் வந்து டிவியேஷன் எடுத்து உள்ளே வரணும். உள்ளே வந்துட்டு திருப்பி கப்பல் எதுவும் கிடைக்கலாம். 70 கிலோமீட்டர் ரிட்டன் போய் தான் வந்து பாலம் ஏறி கடக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஐலாண்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த 70 கிலோமீட்டர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே இருந்தால் யாரும் கப்பலில் போக மாட்டாங்க. அதனாலேயே வந்து இந்த பாலம் வந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் கட்டியிருக்காங்க. ट्राइबल जय श्री राम। अच्छा लग रहा है। क्या प्लेस है किधर? हम लोग का प्लेस बाहर है। नाम प्लेस नाम बिहार। नाइस। ट्राइब विलेज विलेज नाम लौकी ये लौकी है। आप लोग को विलेज नेम? विलेज तमिलनाडु। तमिलनाडु। आपका टाउन नाम? ये टाउन का नाम है आपको जंगराई। आपका कास्ट्यूम नाम? ओ ब्राह्मण है मैं। ब्राह्मण गौतम शर्मा। कुमकुम चंदन है, लगाएंगे? नहीं चंद्रन लगाएंगे। ठीक है स्लीपिंग है। ओके बाय, सी यू। जय श्री राम। बाय जय श्री राम। राधे राधे। ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த ஊரோட இந்த ட்ரைப் வில்லேஜ்னு பேர் பார்த்தீங்கன்னா, சொன்னால் அவங்க ட்ரைப்னு நினச்சி தான் இப்படி பேசணும். பட் அவங்க ட்ரைப் கிடையாது. இவங்க வந்து பீகார்காரங்களாம். இவர் தான் ட்ரைப் எனக்கு தெரிஞ்சு. இந்த இருக்கு பாருங்க, இவர் தான் ட்ரைபு. ஆனால் அவர் காஸ்ட்யூமே அந்த இங்கே ட்ரைப் வில்லேஜில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துண்டு ஒன்று சோப் துண்டு ஒன்று போட்டிருக்காங்க. மற்றபடி மக்கள்லாம் ட்ரைபாக இல்லை, மாறிட்டாங்க. அவரே பாருங்கள் எப்படி பேண்ட்டு ஷர்ட்டு தான் ஜம்முன்னு போகிறாரு பாருங்க. தலை வேறு இப்போ அரைச்சிருச்சு. சரி சொல்லிட்டோம், நம்ம போய்ட்டுருவோம். இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து ட்ரைபுன்னு நினச்சேன். பட் அவங்க ட்ரைபு கிடையாதுங்க. இப்போ இன்னொரு அம்மா காமிச்சேன் பார்த்தீங்களா, இதான் வந்து அவங்களோட அந்த அத்தன்டிக் காஸ்டியூமு. ஸோ சில பெண்கள் வந்து இங்கே தான் வந்து உடுத்திருக்காங்க. அசாமில் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் வருது, அசாமில் என்னென்ன மரம் அதிகமாக இருக்குன்ட்டு. அதை எப்படி நீங்கள் 1 to 3 அப்படியே வகைப்படுத்தணும்? ரொம்ப ஈஸி ப்ரோ.
எங்கே பார்த்தாலும் வாழை மரம் இருக்குது. ம். ஆனால் வாழைக்காய் யூஸ் பண்ணுறாங்க, வாழைப்பழம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த இலைகள் யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. வாழை மரம் அதிகமாகவே இருக்கு இங்கே. இன்னொன்று மூங்கில் அதிகமாக இங்கே விளைச்சல் வந்து மூங்கில் இருக்கு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்கு மரம். எங்கேயுமே இந்த பாக்கு மரத்தை பார்க்கலாம். அந்த 3 மரம் வந்து இந்த அசாமை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் அதிகப்படியாக இருக்கு. அதை பாருங்க, லெஃப்ட்ல மூங்கில் இருக்கா, ரைட்ல வாழை மரம் இருக்கா, அந்த பாருங்க ரைட்ல பாக்கு மரம் இருக்கு பாருங்க. எப்படின்னா நம்ம வந்து இப்ப இன்டீரியர் பார்ட் ஆஃப் அசாம்ல இருக்கோம், கிராமங்கள். இந்த கிராமத்திலே இவ்வளவு இருக்கு பாருங்க. அசாமே பாத்தீங்கன்னா நல்லா கிரீன் ஏரியா. பாத்தீங்கன்னா நம்ம கேரளால மழை பெஞ்ச எப்படி இருக்கும் மழை பெய்யறப்ப, ஸோ அதே மாதிரி தான் இருக்கு இங்கே. இப்போ இங்கே மழை கிடையாது, மழைனா ரெயின் சொல்றேன், ரெயின். ஸோ அந்த மழை கிடையாது, ஆனால் வந்து அந்த மாதிரி தான் வந்து இதாக இருக்குது பார்க்குறதுக்கு. க்ரீனாக பச்சை பச்சைன்னு எல்லா இடமும் காடு மாதிரியே இருக்குது. இந்த அசாமுக்கு வந்து எதுக்கு பேர் போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசாமு டீ தூளுக்கு தான் ரொம்ப பேர் போனது. இந்த ரோட பாருங்கள், டிஃப்ரெண்டான லேண்ட்ஸ்கேப்பு. இன்னும் வந்து நம்ம அந்த 72 கிலோமீட்டர் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அதை தீ விட்டு இன்னும் வெளியிலே வரல, அதுக்குள்ளே தான் இருக்கும். எவ்வளோ டென்ஸாக இருக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, கூகுள் இந்த லெஃப்டில் காமிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்டில் போவோம். கூகுளின் அட்டூழியம் அப்படின்னு ஒரு பெரிய சீரியஸ் போடலாம்னு இருக்கேன். எந்தெந்தெல்லாம் ரோடெல்லாம் காமிக்குதுன்னு பெரிய சீரியஸ் போடலாங்க. இவங்க இந்த வீடெலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அதாவது என்னென்னா அந்த தீம் வீடு இன்னும் அவங்க வேலை பார்க்காம இருக்காங்க. நான் என்ன தீம்னா, இந்த முன்னாடி இந்த புல், இந்த மரம், ஸோ இந்த மாதிரி பார்க்கல பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மலையாளம் படம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும், ஒரு வீடு இருக்கும், காமிப்பாங்க. அதே மாதிரி இருக்கு. அது மலையில் இருக்கும், கரெக்டு. இந்த மலையில் இருக்கும், இது சமப்பரப்பில் இருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வாழையில இருக்கா, பாக்கு மரம் இருக்கா, எல்லாமே இருக்கும். எங்கே போனாலும் இருக்கும் இந்த ஊரில். நல்லா இருக்கானா இந்த ரோடு. கூகுள் வந்து ஒரு அழகான ரோட்டுக்குள்ளே கூட்டு போகுது நம்மளை. ஆனால் நிறைய பேர் என்னென்னா, இங்கே வந்து வீட்டு கட்டிட்டாங்க, அந்த பூச்சி இலை எதுவுமே பார்க்கலங்க. ஏதோ தோப்புக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. க்ளீனாக இருக்கு. அதான் ஒரு குப்பை இல்லை. எங்கே போய் டிஸ்போஸ் பண்ணுறாங்க தெரியல குப்பையெல்லாம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா டீ கடை. அதே மாதிரி வாழை மரம் பாருங்கள், எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா நீல நீல வாழை மரங்க. நீ எங்கிட்ட வர சொல்லி பார்த்தீங்களா, தடுப்பு வேலி பார்த்தீங்களா, மூங்கிலே செஞ்சுருக்காங்க. கோகாமுக் இந்த ஊர் பேர். இந்த கோகாமுக்குங்கிற ஊர் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடியோ வந்து நம்ம இங்கே போயிருப்போம். பசிகாட் போயில வந்து இதே ரூட்டில் தான் போனோம். இதாக இருக்கும், அந்த கோயிலை விட காமிச்சிருப்போம். அது டக்குன்னு ரன்னிங்கில் போயிடுச்சு இந்த கோயில். அன்றைக்கி வந்து சிவராத்திரினால எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணிடுச்சுங்க இன்னைக்கு. ஸோ இந்த கோயில் வந்து ஃபேமஸ் மாதிரி கும்பிட்டாங்க எல்லோரும் அந்த டைமில். ஸோ இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எங்கே போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம எங்கே ரூட் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கசிரங்கா போட்டிருக்கோம். அசாமில் இருக்க கசிரங்கா நேஷ்னல் பார்க்கு. ஸோ அது வரையும் நைட்டு போட்டிருக்கோம் மேப்பு, பார்ப்போம் எது வரையும் போகிறோம்னு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கசிரங்கா வந்து 243 கிலோமீட்டரு, 5 மணி நேரம் காமிக்கிங்க. Later that same evening. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 170 கிலோமீட்டருங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:55. எவ்வளோ கருவும்னு இருக்கு பாருங்க. இது என்ன ஊர்னே தெரில. ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்ப்போம். லைட் எரியுது, இருந்தால் போய் பழம் எல்லாம் வாங்கிட்டு வருவோம், வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய். பனானா யா. A few inches later. கோக்பூர்னு ஒரு இடங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மெகா மார்ட், விஷால் மெகா மார்ட்னு ஒரு கடை. கீழே போய்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தயிர் வாங்க வந்தோம். சரி, செருப்பு ரஃப்யூஸ்க்காக ஒன்று வாங்குறோம். இந்த செருப்பு
10ஆம் நம்பர் சைஸ். கரெக்டாக உள்ள போயிருது. ஈஸியாக செருப்பு 2 செருப்பு வாங்கிட்டு போகிறோம். வண்டி இந்த அன்றைக்கி இது பாருங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 8:50. கடையே மூட போகிறாங்க, எல்லாம் தூக்க கரத்தில் இருக்காங்க. நாங்களும் இன்னும் சாப்பிடல. அப்படியே போ. இந்த கடை தான், இதே கடை தான் வந்து நம்ம அந்த மானஸ்ட்ரி பீலிங் மானஸ்ட்ரியிலேருந்து கேங்டாக் போகிற வழியில் பார்த்துருப்போம். அங்கே கூட நிலக்கல்ல வாங்கியிருப்போம். ஸோ அதே கடை தாங்க. ஸோ இந்த ஹைவேஸில் அப்படியே போன வண்டி தான். பேர் ஓகே பாய்.